சாக்கோ ஏன் கூட இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு பூதம் பிசாசு கேஸ விசாரிக்கும் போது ஒரு நம்பூதிரியும் கூட இருந்தா நல்லா இருக்கும். நம்மளோட மேனன் விக்ரம் என்னைக்கு பெங்களூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு? கரெக்டான டேட் சொல்லல, வேணும்னா நான் விசாரிச்சு சொல்றேன் சார். சீக்கிரம் விசாரிச்சு சொல்லு. விக்ரமும் கூட இருந்தா இதுதான் பெஸ்ட் டீம். ஆனா அந்த டீம்ல இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப எமர்ஜென்சியா தீர்க்க வேண்டிய 2-3 கேஸ நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். பயந்துட்ட போல இருக்கு. சேச்சே, எனக்கு என்ன சார் பயம்? எமர்ஜென்சி இப்போதைக்கு இந்த கேஸ் தான் ரொம்ப எமர்ஜென்சி, ரைட் சார். ஒரு வேல்யூபிள் ரீசன் இல்லாம அந்த பொண்ணு மைதிலி நடுராத்திரி தனியா அந்த ரூமை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டா. என்ன காரணமா இருக்கும் சார்? அது தெரிஞ்சா கேஸே முடிஞ்சது. அந்த விஷயத்துல தான் நாம ஃபோக்கஸ் பண்ணணும். அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். முதல்ல நீ ஜமீன் பங்களா இருக்கிற ஊருக்கு போயிட்டு வா. சம்பவம் நடந்து 2-3 வருஷம் போயிருந்தாலும் அந்த ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க மூடியும் மறைக்கலாம், இல்ல ஏதாவது ஆதாரமும் கிடைக்கலாம். அந்த வீட்டுக்கும் போய் விசாரிக்கணுமா சார்? அந்த வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான் சார். அதை நாம நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார். நீ பயப்படாம தைரியமா போயிட்டு வா. அதானே சார். இல்ல இது தைரியம் ஏறு. ராம ராம